நந்தி ஐயா 5 பஞ்சஸ்தானம் உள்ள கணக்கு வெளியே எடுக்கார். அரசியல்வாதி டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் கவுந்து போகும், உருவி போகும், ஆட்சி கவுந்து போகும், முடிஞ்சு போச்சு. ஆனால் சேட்டை பண்ணவன் பூரா குடும்பமே தூக்கி உள்ளே கொண்டு போயிடுவோம்ட்டார். ஒரு வயசில் அவன் வீட்டில் அரசியல்வாதி கொடியை தூக்கி ஓட்டு முத்திரை வாங்கி நாற்காலி சேரில் நான் குண்டியை ஆட்டி உட்காந்துருக்கானா 2 பிடக்ஸை வச்சு உட்காந்து தமிழ் வார்த்தையில் தமிழ் பண்பாட்டிலே கொடுக்கணும். முக்கால் சத்தியாக புரிஞ்சுக்கப்பா. கோர்ட்டில் பூரா புரிஞ்சுக்கப்பா. கோர்ட்டு நீதிபதி சர்ச்சு பூரா நீதிமன்றம்னா என்னன்னு தெரியுமாப்பா? நல்லா புரிஞ்சுக்கோங்கப்பா. ஒரு இடத்துல நீதிமன்றம் இருக்குது அப்படின்னா ராஜபாளையம், தெக்குப்பாளையம், சிலிவுத்தூர் கண்ட்ரோல்னால் சிலிவுத்தூர் கண்ட்ரோல் பூரா வத்ராப்பு எங்கே தானிப்பாறை சதுரகிரி வரைக்கும் அந்த கண்ட்ரோலில் இருக்குது. அந்த கண்ட்ரோல் கைப்பிடி உங்கள் கையில் இருக்குது. எல்லாம் வழக்காடுது, வழக்கு ஓடுது, சேட்டை பண்ணுவோம் பூரா உள்ளே ஓடுது. தெக்குப்பாளையம், ராஜபாளையம் பூரா விருதுநகர் மாவட்டம், இங்கிட்டு சிவகிரி வரைக்கும் உள்ளே இருக்குது கணக்கு. அனைத்தும் உள்ளே நாசம் பண்ணி வச்சுருக்கான் அம்புட்டும். இப்போ அந்த கணக்கு வெளியே எடுக்கையில் கேஸ்கட்டு வெளியே பிரித்து எடுக்கையில் அடி துவைச்சி எடுத்து போடுவார். புரியுதாப்பா? வழக்கறிஞர் புரியுதா? ஒரு வழக்கறிஞர் 100 கேஸ் வச்சுருப்ப, 100 பேருக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே ஓடுவேன். ஜங்கி நீங்கள் போறியா? காரை வண்டி தூக்கி ஓட வழக்கறிஞர்களை பூரா பெட்டிஷனை பூரா அங்கே கொடுத்து அவனை காப்பாற்ற இவனை காப்பாற்ற நீ போகிற. இனிமேல் கணக்கு முடிச்சிட்டாரு. 5 பஞ்சஸ்தாரம் உள்ள கணக்கு எல்லாம் வெளியே எடுக்கையில் எல்லாரும் உள்ளே மாட்டுவேன். தப்பு செஞ்சவன் பூரா போய்கிட்டே இருப்பான். நீதி கேட்குறவனுக்கு அந்த நேரம் கடவுள் கொடுப்பார். நியாயத்துப்படி பார்ப்பார். நியாயத்துப்படி வரல நியாயத்தை கொடுப்பார். அநியாயப்பட்டு வச்சுருக்கவன் பூரா அப்படியே என்ன செய்தாரோ அந்த டைம் அதுதான் கணக்கு. முக்கால் சத்தியம் 5 பஞ்சஸ்தாரம் உள்ள கணக்கு பூரா டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் கட்சி கொடியை தூக்குறோம் பூரா சரிஞ்சு கந்தல் கோலமாக ஆகி சின்ன முன்னாமல் ஆகி போயிடும், நாசமாக போயிடும். முடிஞ்சு வச்சுடா, கணக்கு முடிஞ்சு வச்சு. இப்போ ஆட்டி விட்ற வேலை தான். அவர் ஆட்டி விட்டுக்கிட்டே இருப்பார். நீதிமன்றம் கோர்ட்டில் அவர் தான் உட்கார்றாரா? இல்லை, தமிழ்நாடு முழுவதும் அவர் தான் உட்காந்துருக்காரு. டெல்லியில் அவர் தான் உட்காந்துருக்காரு. இப்போ அவரே உள்ளே வாராரு. யாருக்குமே தெரியாது. எந்த ரூபத்தினாலும் உட்காந்து கணக்கெடுப்பார். எந்த ரூபத்தில்னாலும் உட்காந்து ஆட்டி எடுத்து போடுவார். எந்த ரூபத்தினாலும் நீதிமன்றத்திலேருந்து தூக்கி அவனை உள்ளே போடுறான்னு வருவார். இப்போ சென்னை மெட்ராஸில் இப்போ எப்படி செய்ய போகிறாரோ திடீர்னு உள்ளே போய் உட்காருவார். முதலமைச்சர், மந்திரி